சூர்யா, அம்மா சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். சாமானியவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுப்பா. சொல்லுப்பா. சாரிமா, நான் சாமானியவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏய், இன்னைக்கு என்னடி வாயை பார்த்துட்டு இருக்க? வா போலாம். மா சூர்யாமா, மரியாதை தெரியாத இந்த குடும்பத்தோட சம்பந்தமே வேண்டான்னு சொல்ற. நீ என்னடி சூர்யா சூர்யான்னு சொல்ற? வாடி போலாம். ஒரு நிமிஷம் நிர்மலா. நான் சொல்றத கேளுமா சார். நான் சொல்றத கேளுமா சார். ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. சாமானியா, சாமானியா, சாமானியா. ப்ளீஸ்மா, என்ன விடுங்கம்மா. எனக்கு சூர்யா வேணும்மா. அந்த பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றான். அப்புறம் இரண்டி சூர்யா சூர்யான்னு சொல்ற. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா அசிங்க நமக்கு தான். நான் சொல்றேன், ஒழுங்கா நீ கார்ல ஏறு. அடுத்த ஃளைட்ல அமெரிக்கா போறோம். அம்மா, நான் சூர்யா இல்லாம போக மாட்டேம்மா. சின்ன குழந்தை மாதிரி அடை பிடிக்காத. வண்டியில ஏறு. நிர்மலா, நிர்மலா, நில்லு. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கண்டிப்பா என் சூர்யாவுக்கும் உன் பொண்ணுக்கும் தான் கல்யாணம். அதுக்கு நான் கேரண்டி. என்ன நம்ப நிர்மலா. என் பேச்ச மீறி சூர்யா எதுவும் பண்ண. நம்பிக்கையில இருக்கிறது. உன்னை நம்பி வந்ததுக்கு நல்ல மரியாதை பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் நான் இங்க இருந்தா இருக்கிற கொஞ்ச நெஞ்சம் மானம் மரியாதை எல்லாம் போயிடும். ஐயோ நிர்மலா, 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 நிர்மலா. அம்மா, ஆண்டி பாவம்மா, இவ்வளவு தூரம் வந்து பேசுறாங்க. வாங்கம்மா பேசலாம். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். பேசாம வா. Stop the car! நில்லு. இதுக்கு மேல நீ போக கூடாது. மா, பாவம்மா ஆண்டி. போக கூடாதுன்னா போக கூடாது. இது ஏன் மேல சத்தியம். என்னாச்சு ஜெயந்தி? ஜெயந்தி அம்மா, எந்திரிம்மா ப்ளீஸ்மா. சாமானியா, சாமானியாவை கூப்பிடுறா. சூர்யா, சாமானியாவை கூப்பிடுறா. ஜெயந்தி, எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம். ஜெயந்தி வா. ஜெயந்தி, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். சாமானியா, எந்திரிம்மா ப்ளீஸ்மா. சூர்யா, சூர்யா. அம்மா சொன்னா கேளுமா. வாமா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். சாரதா, நீயாவது என் மருமக சாமானியாவை கூப்பிடு. சாமானியா, வந்து கார்ல ஏறு. ஹோட்டலுக்கு போகணும். மாம், ஆண்டி பாவம்மா. சொல்றேன்ல, வந்து கார்ல ஏறுடி. சாமானியா, சாமானியா. அம்மா, அம்மா, என்னமாச்சு? அம்மா, ஜெயந்தி, அம்மா. என் மருமக இங்க வரலனா நான் செத்துருவேண்டா. நீ சாமானியாவை கூப்பிடுறா. அம்மா அப்படிலாம் பேசாதம்மா. சூர்யா, உங்க அம்மாவே இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, போய் சாமானியாவை கூட்டிட்டு வா. உங்க அம்மாவோட பிடிவாதம் உனக்கு தெரியும்ல, போய் கூட்டிட்டு வா சூர்யா. போடா, போய் கூப்பிடுறா.
அம்மா ஜெயந்தி, டிரைவர் வண்டி எடுங்க. சாமான்யா, 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 வா சாமான்யா. ப்ளீஸ், எங்க அம்மா உயிர் உங்க பொண்ணு கையில தான் இருக்கு. தயவு செஞ்சு உங்க பொண்ணு அனுப்பி வைங்க. ஹலோ டாக்டர், ஜெயந்திக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. போ சாம். சாமான்யா, சாமான்யா, நீ வந்துட்டியா? ஆண்டி, நான் வந்துட்டேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நான் இருக்கேன் ஆண்டி. நீங்க பயப்படாதீங்க. யாராச்சும் டாக்டருக்கு கால் பண்ணுங்க. இல்லம்மா, நான் ஆல்ரெடி டாக்டர் கால் பண்ணியாச்சு, அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஒரு விக்கெட் விழுந்துருன்னு பார்த்தேன், விட்ட மாட்டேங்கிறாங்களே. தாத்தா, நான் யாருங்கிற உண்மையை மட்டும் சொல்லியிருந்தா கண்டிப்பா என்ன யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த வீட்ல எல்லாரும் என் அம்மா மேலயும் அப்பா மேலயும் அவ்வளவு வெறுப்புல இருக்காங்க. சூர்யா எங்க அப்பா பேர்ல இருக்கிற யாரோ ஒருத்தர அவ்வளவு வெறுக்கிறாருன்னா, நான் மட்டும் அவர் பொண்ணுன்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்னே தெரியல. எங்க அம்மா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டது தவிர வேற எந்த ஒரு தப்பும் பண்ணல. இப்போ என் அம்மா அன்கான்சியஸா நினைவில்லாம இருக்காங்க. அவங்களோட கடைசி ஆசை அம்மாவையும் அவங்க குடும்பத்தையும் பார்க்கணுங்கிறது தான். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அது நடக்குமான்னு தெரியல. எனக்கு பயமா இருக்கு. நீங்களாவது உங்க பொண்ணு மன்னீங்க தாத்தா. அம்மா, 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 அம்மா. ஜெயந்தி பயப்படாதம்மா, உனக்கு ஒன்றும் ஆகாது. எங்க என்னாச்சு? ஏன் இன்னும் டாக்டர் ஆள காணோம்? அதான் சங்கரா சொல்லிட்டால. டேய், எங்கடா டாக்டர்? வந்துட்டு இருக்கேன்னாங்க. சித்தப்பா ஃபோன் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேளுங்க. கேக்குறேன்ப்பா. டாக்டர், நான் சூரியவம்ச குடும்பத்துல இருந்து பேசுறேன். இங்க பேஷண்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அநேகமா நீங்க வரத்துக்குள்ள முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமா வாங்கல. இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த ஜெயந்தி என்னடானா உன்னை மருமகளேன்னு சொல்லி நெஞ்ச புடிச்சுக்கிட்டு படுத்துட்டா. இந்த வீட்டு ஆளுங்க யாரும் உன்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நாம இங்க இருக்கிறதா வேண்டாமா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், நம்மள சும்மாவே விட மாட்டாரு. என் ஃப்ரெண்டு ஜெயந்தி கிட்ட பேசி என்கேஜ்மெண்ட்டுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்க அப்பாவை வர சொல்லலாம்னு பார்த்தேன். ஆனா இப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்கே. உங்க அப்பா என்ன சொல்லுவாரோ தெரியல. மாம், நீங்க டாடி கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். மாம், உங்களுக்கு இந்த ஃபேமிலியோட சொத்து வேணும். எனக்கு அந்த சூர்யா வேணும். இது கிடைக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினைச்சிட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் கஷ்டம்னு தோணுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் மாம். அந்த ஆண்டி நம்ம பக்கம்தான். அதனால யாருக்கு என்ன தேவையோ
அது கிடைச்சிரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். எல்லாம் சரிதான். ஆனா நாம இங்க வந்த வேலை நடக்குமோ நடக்காதோன்னு தெரியல. உங்க அப்பா கிட்ட நான் என்ன சொல்றது? தெரியல மாம், நான் யோசிக்கிறேன். டாக்டர், பேஷண்ட் உள்ளதா இருக்காங்க, போய் பாருங்க டாக்டர். ஓகே. ஆ? ஆ, ஆ. ஆத்தாள மகளும் பிளான் போடுறீங்களா? இத மட்டும் எங்க அண்ணி கேட்டாங்க, உங்க 2 பேர் தலைமுடியும் ஆஞ்சிருவாங்க. ஏண்டி, காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கூட்டிட்டு போன மாதிரி நான் இங்க ஒருத்தன் காலங்காலமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து நோகாம சொத்த ஆட்டைய போட்டு போவீங்க, நாங்க நாக்க தொங்க போட்டு நிக்கணுமே. இதுக்காக தான் அமெரிக்காவில இருந்து வந்தீங்களே. ஆத்தாளும் மகளும் லேசுப்பட்ட ஆள் இல்ல. போங்கடி போங்க, நீங்க எது வரைக்கும் போறீங்களோ போங்க, நானும் பாக்குறேன். வாங்க டாக்டர். நெஞ்சு வலி வந்து மூச்சு கூட விட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறா டாக்டர். என்னன்னு கொஞ்சம் பாருங்க ப்ளீஸ். கொஞ்சம் எல்லாரும் வெளியே இருக்கீங்களா? அது இல்ல டாக்டர். எல்லாரும் வெளியே இருங்க, போங்க. டேய் சங்கரா வாடா, அவங்க பாத்துப்பாங்க. வா வாடா. டாக்டர், எங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? இப்போதைக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். அப்சர்வேஷன்ல இருக்காங்க. கண்ணை முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். என்னடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப கண் கலங்குற? ஏன் உன் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகலன்னு கவலைப்படுறியா? சித்தப்பா, யாராவது பொண்டாட்டி நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்களா? டேய், நீ நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு அப்படித்தான் தோணுது. நீங்க வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? ஏய், ஏன்டா ஏன் வாயை அடக்குற? ஜெயந்தி உனக்கு தாடா அம்மா, எனக்கு இல்ல. என்னை விட உனக்கு தான் அக்கறை அதிகமா இருக்கணும். ஆனா உன்னை பார்த்தா அக்கறை இருக்கிற மாதிரி தெரியலையே. என்னடா என்ன ஏன் முறைக்கிற? இன்னைக்கு உங்க அம்மா இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அந்த சமந்தா தான்டா. உனக்கு யாரை எங்க வைக்கிறேன்னு தெரியல, அதனாலதான் உங்க அம்மா இன்னைக்கு இந்த கதியில இருக்காங்க. பாத்தியில்ல உங்க அம்மா எப்படி சாமானியான்னு உருகுறாங்கன்னு. இன்னைக்கு அவளை காப்பாத்த போறது அந்த சமந்தா இல்லடா, இந்த சாமானியா தான். நீங்க யாரும் அவளை விட்டு விட்டு அனுப்புறதா தெரியல. அந்த வேலையை நான் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சித்தப்பா, உங்களுக்கு தேவையில்லாத வேலையை நீங்க பண்ணாதீங்க. எதுடா தேவையில்லாத வேலை? எது தேவையில்லாத வேலை? கொண்டாடி சாக கிடக்குறா, அவளை காப்பாத்துறது விட்டுட்டு எவ்வளவு ஒருத்திக்காக பறிச்சுட்டு நிக்கிற முட்டா பயல. போய் முதல்ல அவளை பாருடா, போடா. ஹலோ,
நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? இந்த நாடகம்லாம் வேணாமா? ஓ நாடகத்தை பார்த்து இந்த வீட்டுல உள்ளவங்க வேணா உன்னை நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். என்ன அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு புதுசா உறவு முறையெல்லாம் கொண்டாடிட்டு இருக்க? ஹலோ, என்ன பேசுறீங்க? என்ன என்ன குரலை உசத்தி பேசுற? நாங்க பயந்துருவோமா? உன்னால என் சின்ன பரம்புக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மேல படுத்துட்டு இருக்கான். உன்னை இப்படியே விட்டு வச்சோம்னா வீட்டுல உள்ள எல்லாரும் நெஞ்ச புடிச்சிட்டு போய் படுத்துக்க வேண்டியதான். நீ இங்க இருக்க கூடாது, முதல்ல வெளியே கிளம்பு. என்ன லுக்கு? போ வெளியே. போங்கற போடி. போ. விடுங்க. விடுங்க. ஓடி. வா. ஓடி. வீட்டுக்குள்ள இருக்கிறப்போ என்ன ஆட்டா அண்ணன் கையில காசு இல்லைன்னு அங்க எங்க கைய வச்சா பெரிய சிபிஐ ஆபீசர் மாதிரி அதை கண்டுபிடிச்சு என்ன நிக்க வச்சு எப்படி கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தின. நான் நல்ல பாப்ப மாதிரிடி. எப்படி சமயம் பார்த்து உன்னை அடிச்சேன் பாத்தியா? அதாண்டி நாராயண. நான் ஒரே ஒரு தடவை சின்னத்தையும் சூர்யாவையும் பார்த்துட்டு போயிடுறேன். இனிமே சூர்யா உன் முகத்தை கூட பார்க்க மாட்டான். அப்படியே மீறி அவன் பார்க்கணும்னு நினைச்சாலும் இந்த ஜெயந்தி, அதான் உன் சின்ன அத்தை, அவளை பார்க்க விட மாட்டான். இனிமே நீ எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் தங்கலாம், ஆனா இந்த வீட்டுக்குள்ள மட்டும் வர முடியாது. அம்மா மட்டும் இருந்திருந்தா இந்த ஆளெல்லாம் இப்படி பேசுவானா? எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? நான் யாருங்கிற உண்மையை சொன்னா சூரியனை வெறுத்துருவா. ஐயோ கடவுளே, என்னை காப்பாத்து. நீ எவ்வளவுதான் கத்துனாலும் கதறினாலும் அந்த கடவுள் கூட உங்ககிட்ட இறக்கம் காட்ட மாட்டாரு. இதோ உன் பேக் தூக்கிட்டு ஓடு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அது என் அம்மா. அதை தூக்கி போட்டுறாதீங்க ப்ளீஸ். என்னது? இது உங்க அம்மாவ? ஆமா, நான் இங்க வரும்போது என் அம்மா எனக்காக கொடுத்தது. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால இது அவங்க ஞாபகமா வச்சிருக்கேன். இந்த துளசி செடியே அம்மா தான். இதுலதான் அவங்க உயிரே இருக்கு. அப்போ இத உடைச்சா அங்க இருக்கிற உங்க அம்மா செத்துருவா. என்ன பாக்குற? இத உடைச்சா உங்க அம்மா செத்துருவாளான்னு கேட்டேன். வேணாம் ப்ளீஸ், அந்த துளசி செடி எதுவும் பண்ணிடாதீங்க. ஓ, அதையும் நீ செக் பண்ணிடுவோம். உங்க அம்மாவுக்கு ஆயுசு கெட்டியா இல்லையான்னு பாப்போம். ஐயோ வேணாம், நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். என் அம்மாவை என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க. நல்ல அழடி. என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தின, அவமானப்படுத்தின. என்கிட்ட வச்சுக்கிட்டா இதுதான் கதி. எப்படி உன்னை என் கால்ல விழ வச்சு கதற விட்டுருக்கேன் பாத்தியா? சரி சரி எழுதுரு. ஏதோ என் காலை புடிச்சு கதற, அதனால உன்னை மன்னிச்சு உன் துளசி செடியை உன்கிட்டயே கொடுத்துட்றேன். ஏந்திரு. இனிமே இந்த வீட்டு பக்கம் கூட நீ தலை வச்சு படுக்க கூடாது. இந்த பக்கம் உன் தலை தெரிஞ்சது, அங்கேயே இந்த துளசி செடியை போட்டு உடைச்சிருவேன். அமெரிக்கால இருக்கிறவங்க அம்மாவை செத்துருவான். இனிமே நான் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டேன். அது